அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்திலிருந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஆசிகளாக உங்களை தேடி வருவதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம். கடந்த 86 வருடங்களாக வாசகர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் பண்பாட்டு சேவையை அமைதியாக தொடர்ந்து வழங்கி வருவதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம். அன்பர்களே, லட்சக்கணக்கான வாசகர்கள் இந்த இதழை படித்து மகிழ்கிறார்கள். மக்கள் இந்த பத்திரிகையை ஏன் விரும்புகிறார்கள்? இதன் சிறப்பம்சங்கள் தான் என்ன? சாதாரண மனிதனை சாதனை படைக்கும் மனிதனாகவும் அந்த மனிதனை புனிதனாகவும் முன்னேற்றுவதில் முனைந்து செயல்படுகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம். ராமகிருஷ்ண விஜயம் 1 லட்சம் இதழ்களை தாண்டி விற்பனையாகிறது என்பது ஒரு வரலாறு. அதில் பாதிக்கு மேல் மாணவர்கள் மட்டுமே வாங்கி படிக்கக்கூடிய சந்தாதாரர்களாக இருப்பது என்பது இந்திய சமுதாயத்திலேயே உருவெடுத்திருக்கின்ற புதிய வரலாறு என்று நான் கருதுகிறேன். எனக்கு தெரிய இந்த இந்திய சமுதாயத்தில் எந்த இதழுக்கும் 50,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சந்தாதாரர்களாக விரும்பி சேர்ந்து இதழை வாங்கி படித்து தங்கள் இதயங்களை விரிவு செய்து கொள்வார்களா என்று யோசிக்கிற பொழுது ராமகிருஷ்ண விஜயம் ஒன்றுதான் தெளிவாக தெரிகிறது. நண்பர்களே, முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த விழாவிற்காக வழங்கியிருக்கிற வாழ்த்துரை கடிதத்தை படித்தார்கள். அதில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு வாசகம் எனக்கு நிரம்ப பிடித்திருக்கிறது. ராமகிருஷ்ண விஜயம் என்கிற ஆன்மீக இதழ் நடத்துகிற இந்த விழா வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று அவர் சொல்லியிருந்தால் அது என் இதயத்திற்குள் வந்து பெரிதாக ஒரு அலையை உருவாக்கி இருக்காது. அவர் எப்படி நினைத்து சொன்னாரோ எனக்கு தெரியாது. ஒரு நாத்திகவாதியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் வழங்கி இருக்கக்கூடிய வாழ்த்துறையில் சொல்லி இருக்கிற ஒரு வரி மிக முக்கியமானது. ராமகிருஷ்ண விஜயம் என்கிற ஆன்மீக பண்பாட்டு இதழின் வளர்ச்சி குறித்து நான் வாழ்த்துகிறேன் என்றார். இது வெறும் ஆன்மீக இதழ் அல்ல. இந்த மண்ணில் 5000 ஆண்டு காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளின் பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய இதழ் இந்த ராமகிருஷ்ண விஜயம் என்பதுதான் முக்கியம். இளைஞர்களே, சிக்கலான நேரங்களில் சிறப்பாக செயல்படுவது எப்படி? தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது, பிரச்சனைகளை சவால்களாக மாற்றி அவற்றில் வெற்றி காண்பது போன்றவற்றை உங்களுக்கு விஜயத்தின் சுயமுன்னேற்ற பகுதி கற்றுத்தருகிறது. ஆசிரியர் பெருமக்களே, உங்களை மாணவர்கள் மதிக்க வேண்டுமா? நீங்கள் நல்லாசிரியராக மலர வேண்டுமா? இதற்கான சிறந்த ஆசிரியர்களின் அனுபவங்களையும் சிந்தனைகளையும் வழங்கி வருகிறது விஜயத்தின் ஆசிரியர் உலகம் என்ற பகுதி. படிக்கும்போது மாணவர்களுக்கு டென்ஷன் வருகிறது. அந்த டென்ஷன் ஆசிரியர்களையும் தொற்றிக்கொள்ளுகிறது. இதனால் பெற்றோர்களுக்கும் டென்ஷன். இப்படிப்பட்ட டென்ஷனை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய விஜயம் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதில்களை வழங்கி வருகிறது. அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து சரியான தீர்வுகளை சொல்கிறது. இன்றைய சூழ்நிலையில் ஆசிரியர்களுக்கு பாடங்களை சீக்கிரமாகவும் முழுமையாகவும் நடத்தி முடிக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. பெற்றோர்களுக்கோ அலுவலக பொறுப்பு, வீட்டு வேலை முதலிய சுமைகளால் குழந்தைகளை சரிவர கவனிக்க முடியாத நிலைமை இருக்கிறது. இந்த சிக்கலான சூழ்நிலையில் மாணவர்களுக்கு பெற்றோரிடம் மரியாதை, ஆசிரியர்களிடம் பணிவு, இறை அன்பு, பிறரிடம் அன்பாயிருத்தல், சேவை, துணிவு, தன்னம்பிக்கை போன்றவற்றை போதிய அளவு வழங்க முடியாமல் பெற்றோரும் ஆசிரியரும் தவிக்கும்போது மாணவர்களை யார்தான் கவனித்துக் கொள்வது? அருமை மாணவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, கவலை வேண்டாம். மாணவர்களை வழிநடத்தும் இந்த பொறுப்பை ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் தனது முக்கிய கடமையாக ஏற்றுள்ளது. அதற்காகவே மாணவர் உலகம், மாணவர் சக்தி, ஹாஸ்ய யோகம் போன்ற அருமையான பகுதிகள் இடம்பெறுகின்றன. மாணவர்களும் இந்த பகுதிகளை விரும்பி படிக்கிறார்கள்.
இந்த தனித்தன்மையால் தான் விஜயத்தின் மாணவ சந்தாதாரர்களின் எண்ணிக்கை கூடியுள்ளது. இன்றைய காலகட்டத்தின் சவால்களை தன்னம்பிக்கையோடு சமாளிக்கும் வகையில் வாசகர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது விஜயம். ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போது என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு தான் இந்த இன்று ஒரு தகவல்ங்கிறது. இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற விஷயத்தை நல்ல நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை தினம் 5 நிமிஷம் சொல்லுங்க அப்படின்னு எங்கள் டைரக்டர் எனக்கு உத்தரவு போட்டார். நாட்டு மக்களுக்கு ஏதாவது உபயோகப்படுற நல்ல விஷயமா தினம் 5 நிமிஷம் காலையில் ஏதாவது சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார். நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விவசாயம் அப்புறம் சயின்ஸ் அது இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த இயக்குனரே கூப்பிட்டு சொன்னார், நீ என்ன அதிகமாக அறிவியல் விஷயங்கள் சொல்கிற, இதெல்லாம் சொல்கிற, ஆன்மீக விஷயத்தையும் சொல்லு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆன்மீக விஷயங்களையும் தினம் காலையில் இன்று ஒரு தகவலில் சொல்லு அப்படின்னார். அப்புறம் தான் யோசித்தேன், நான் எனக்கு ஆன்மீகம்னா என்னென்னு தெரியாது. அப்போது இது என்ன பண்ணுறது, நம்ம என்ன செய்யலாம்னு யோசித்தேன். டைரக்டர் சொல்லிட்டார், ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசுங்கிறாரு. உடனே ஆன்மீகத்தை பற்றி எங்கேயாவது தேடி விஷயங்களை சேகரம் பண்ணணும்னு தேட ஆரம்பித்தேன். அப்போ சொன்னாங்க, இப்போ ராமகிருஷ்ண விஜயம்னு ஒரு பத்திரிக்கை வருது, அதில் உள்ள ஆன்மீக விஷயங்களை எடுத்து நீ ரேடியோவில் சொல்லலாம், அதுதான் ஆன்மீகத்துக்கு அதிகாரபூர்வமான ஒரு இதழ். ஆசிரியர்களே, பெற்றோர்களே, பள்ளி நிர்வாகிகளே, இப்படிப்பட்ட கலாச்சார பாரம்பரியமும் ஆன்மீக சிறப்பும் மிக்க விஜயம் பத்திரிகைக்கு நீங்களும் சந்தாதாரராகுங்கள்.